நீர் ரூபமுள்ளவர். நீர் ரூபமுள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம். நம்முடைய மச்சு தேவதாரு மரம். கிறிஸ்துவானவர் சபையின் மீது அன்பாக இருப்பது போல சபையும் கிறிஸ்துவின் மீது அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்து தம்முடைய மணவாட்டியை நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். மணவாட்டி மணவாளனுடைய அன்பான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரை நீர் ரூபமுள்ளவர் என்று சொல்லுகிறாள். கிறிஸ்துவின் சாயல் நம்மிடத்தில் இருப்பதினால் நாம் அழகுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை நீர் ரூபமுள்ளவர் என்று சொல்லும்போது நாம் கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாகிவிடக்கூடாது. மணவாட்டி தன்னுடைய மணவாளனின் அழகை புகழ்ந்து கூறும்போது, என் நேசரே, நீர் இன்பமானவர் என்று சொல்லுகிறாள். அதன் பின்பு அவள் தன்னுடைய மஞ்சத்தை பற்றி பேசுகிறாள். நம்முடைய மஞ்சம் பசுமையானது என்று சொல்லுகிறாள். மஞ்சம் என்பது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில் உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை குறிக்கிற வார்த்தை. மஞ்சம் பரிசுத்தமானது. இது பரிசுத்த பிரமாணத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் தங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த பிரமாணத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரமாணத்தின்படி கிறிஸ்து நம்மீது அன்பாக இருக்கிறார். நாமும் கிறிஸ்துவின் மீது அன்பாக இருக்கிறோம். மணவாட்டி மஞ்சத்தை பற்றி சொல்லும்போது நம்முடைய மஞ்சம் என்று சொல்லுகிறாள். இந்த மஞ்சத்தில் மணவாட்டிக்கு பங்கு இருப்பது போல மணவாளனுக்கும் பங்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதில் பங்கு இருக்கிறது. இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக அன்பு விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சலாக்கியம். இந்த அன்பில்தான் கிறிஸ்துவும் அவருடைய விசுவாசிகளும் சங்கமமாகிறார்கள். கிறிஸ்து நம்முடையவராக இருப்பார் என்றால் அவருக்குரியது எல்லாமே நம்முடையதாய் இருக்கும். மணவாட்டி மஞ்சத்தை பற்றி சொல்லும்போது அதன் நிறத்தை பற்றியும் சொல்லுகிறாள். நம்முடைய மஞ்சம் பசுமையானது என்று வர்ணிக்கிறாள். மஞ்சம் பசுமையானது. அது பச்சை நிறத்தில் இருக்கிறது. மற்ற எல்லா நிறங்களை விட பச்சை நிறம் கண்களுக்கு பசுமையாய் இருக்கும். இதுவே மேய்ப்பரின் நிறம். வயல் நிலம் பசுமையாய் இருக்கும். வனாந்தரமும் பசுமையாய் இருக்கும். பசுமை நிறம் மனதிற்கு இன்பத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மச்சு தேவதாரு மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறாள். வீட்டையும் மச்சையும் பற்றி சொல்லும்போது அவற்றை நம்முடைய வீடு, நம்முடைய மச்சு என்றே சொல்லுகிறாள். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கேதுரு மரங்களினால் கட்டினார். தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஐக்கியம் உண்டாயிருப்பதற்காக தேவாலயத்தை கட்டினார். கேதுரு மரம் வலுவானது, நறுமணம் உள்ளது, நீடித்து உழைக்கக்கூடியது, உறுதியானது. அது சீக்கிரத்தில் பலவீனம் அடையாது. சபை உறுதியாய் இருக்க வேண்டும், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். இதை மனதில் கொண்டுதான் சாலமோன் ராஜா தேவாலயத்தின் உத்திரங்களை கேதுரு மரத்தினால் கட்டினார். தேவாலயத்தில் நடை மேடையாக பயன்படும் மச்சு தேவதாரு மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மரமும் பார்வைக்கு அழகாக இருக்கும், நறுமணம் வீசும். பரிசுத்தவான்கள் இந்த மச்சில் கிறிஸ்துவோடு நடக்கும்போது அவருடைய மனதிற்கு ரம்மியமாய் இருக்கும், ஆறுதலாயும் இருக்கும். கிருபையின் உடன்படிக்கையில் இடம் பெற்றிருப்பது எல்லாமே உறுதியானது. அவை எளிதாக அசைக்கப்படுவதில்லை. நேர்த்தியானது. மனதிற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது. மணவாட்டி மணவாளனை சந்திக்கும் வீட்டை பற்றி சொல்லும்போது அதன் உத்திரங்களை பற்றியும் மச்சை பற்றியும் அன்பாய் வர்ணிக்கிறாள். கர்த்தரோடு நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஸ்தலம் மிகவும் பரிசுத்தமானது. அது உறுதியானது, அழகானது, மனதிற்கு இனிமையானது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில்தான் மணவாளனாகிய கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய அவருடைய சபையாரும் சந்திக்கிறார்கள். தங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். சூலமித்தி ஸ்திரீ தன் நேசரிடம் கூறும் வார்த்தைகள்: நீர் ரூபமுள்ளவர், நீர் என் நேசர், நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம், நான் சாரோனின் ரோஜா, நான் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம்.